நமஸ்காரம் நண்பர்களே. என்னோட இந்த கேது தச க்ஷேத்ராடனங்களில் அடுத்ததாக நாம் இப்போ பார்க்க போகிற ஸ்தலம் வந்து பார்த்திங்கன்னா கொலப்பாக்கம், சென்னை. அங்கே இருக்கக்கூடிய ஆனந்தவள்ளி சமேத அகத்தீஸ்வரர் ஆலயம் அப்படிங்கிற ஆலயம். அங்கே தான் இருக்கேன். இப்போ தான் தரிசனம் முடிச்சுட்டு வந்தேன். இப்போ இது வந்து இந்த ஸ்தலம் வந்து பார்த்திங்கன்னா சூரியனாருக்கு உண்டான ஸ்தலம். அதாவது சென்னையுடைய தொண்டை மண்டல நவகிரக ஸ்தலங்களில் இதுவும் ஒன்று. அதில் வந்து இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரியனாரை வழிபடுறதுங்கிறது சிறப்பு. ஸோ வந்து இது வந்து அரசியல் ஆர்வலர்கள், அதில் வந்து ஜாதகத்தில் வந்து சூரியன் வந்து ஆட்சி உச்சம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த கோயில் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக செயல்படும். ஓகேங்களா, நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா அரசியலுக்கு உண்டான மெயின் காரக கிரகம் ராஜகிரகங்கிறது சூரியன். ஸோ அது மாதிரி அரசியலில் போகணுன்ற விருப்பம் இருக்கிறவங்க, ஓகேங்களா, சூரிய தசாபுக்தி நடக்கிறவங்கெல்லாம் இந்த ஸ்தலத்துக்கு வரலாம். அது ஒரு நன்மை. கோதுமை தானங்கள் கொடுக்கறது சிறப்பு. வேறு என்ன, இங்கே வந்து இந்த ஸ்தலம் வந்து ஒரு 1300 வருட பழமையான ஸ்தலம்னு சொல்கிறாங்க. அப்புறமா சூரிய பகவானே இங்கே வந்து இங்கே இருக்கிற மூலவரை வந்து வழிபட்டதாக சொல்கிறாங்க. அதனால தான் மூலவருக்கு எதிர்க்க இங்கே வந்து சூரியனை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அகஸ்திய முனி வந்து இங்கே வந்து இந்த ஈசனை வழிபட்டதுனாலையும் இது அகஸ்தீஸ்வரர்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் வாகீஸ்வரர் அப்படின்னு ஒரு முனி இருந்தாராம். அவரும் வந்து இங்கே வந்து, அவரை பற்றி எனக்கு தெரியலை, பட் அவரும் இங்கே வந்து இந்த ஈசனை வழிபட்டதுனால இந்த ஸ்தலத்தை வாகீஸ்வரர் ஸ்தலம்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே நாமகரணம் வந்து அகஸ்தீஸ்வரர் தான், ஆனால் வாகீஸ்வரர்னு சொல்கிறாங்க. இது ஒரு சிறப்பு. ஸோ இது மாதிரியான சிறப்புக்கள்லாம் இங்கே இருக்குது. ஸோ கேது தசாபுக்தி நடக்கிறவங்க இந்த ஸ்தலத்தையும் மிஸ் பண்ணாமல் தரிசனம் பண்ணோன்னு நான் கேட்டுக்கிறேன். சிவனடியார்கள். நன்றி. நமச்சிவாயம். வாழ்க வளர்க ஓங்குக. சர்வம் சிவமயம். சர்வம் சிவார்ப்பணம்.